அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஏன்னா இந்த குடி வெறி வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ மனக்கட்டுப்பாடு இல்லை. அதைத்தான் இந்த சொல்ல வராங்க. நான் எங்கள் வாழ்க்கையை விட்டு வாழ அட்ஜஸ்டட் அப்படின்னு இருக்கோம் இங்கிலீஷில். சமுதாயத்தில் ஒன்றி வாழ முடியல, எனக்கு தனி உலகம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னோடய அனுபவத்தில் நடந்திருக்குது. ஸோ எதுக்கு என்னோடய அனுபவத்தை சொல்ல வரேன்னா, இது நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன், ஒற்றுமை. நான் பில்லின் கதையை படிக்கும்போது, பில்லின் கதையை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் படிக்கும்போது அதே டயத்தில் நான் என்னோடய சிந்தனை வந்து என்னோடய வாழ்க்கை என்ன நினச்சி நான் திரும்பி பார்க்க போகிறேன். இப்போ பில்லு அதை பண்ணியிருக்கானா, நான் அதை பண்ணியிருக்கேனா, எனக்கு அது நடந்திருக்கா, ஆமாம் ஆமாம் அப்படின்றத முடிஞ்சால் தான் நான் அந்த குடிநீரான்றதை ஏற்றுக்கிற முடியும். ஸோ இப்போ அந்த மருத்துவர் சொல்கிற உடல் ரீதியான ஒவ்வாமை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறாமல் அடுத்த விஷயத்துக்கு வந்து மன ரீதியான வெறிக்கோ ஆன்மீக பவர்லெஸ்க்கோ போக முடியாது அப்படின்றத இதில் ஃபஸ்ட்டு சொல்ல வந்திருக்காங்க. ரைட்டு. ரெண்டாவது, அந்த நம்மளோட மருத்துவர் வந்து சொல்லியிருக்க முக்கியமான ஒரு வார்த்தை வந்து ஒவ்வாமை. ஸோ அலர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ இது அலர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப வந்து அப்படியே மூஞ்சியெல்லாம் ஒரு பொறி பொறியாக வந்துச்சு. அடுத்து ஒரு 5-6 மணி நேரத்தில் வந்து அதான் வந்து போயிடுச்சு. இது எனக்கு நடந்தது. அப்புறம் ஒரு தடவை வந்து தட்டாம்பயிறு அப்படின்னுவாங்க. அந்த தட்டாம்பயிறு சாப்பிட்ட உடனே பார்த்தா கக்கம், இந்த தொடைக்கீரைலாம் வந்து பயங்கரமான அரிப்பு. அந்த ஸ்கின் எங்கே சாஃப்டாக இருக்குமோ அந்த இடமெல்லாம் வந்து பயங்கரமான அரிப்பு, சொரிஞ்சு புண்ணாகிற அளவுக்கு ஆயிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அலர்ஜி அப்படின்றது தான். நடுவில் நான் அந்த ஆரம்பத்தில் சைட்டுக்கு போகும்போது, ஃபீல்டுக்கு போகும்போது சிமெண்ட் வந்து போடுவாங்க. அந்த காங்கிரீட் போடும்போது சிமெண்ட் பக்கத்தில் இருக்கும். அது பக்கத்தில் நின்று கான்ட்ராக்ட்காரங்க எவ்வளோ மூடை போடுறாங்கன்றத டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ மூளை அள்ளி கொட்டும் போதெல்லாம் வந்து அது பூரா வந்து ஏறும். ஏறிச்சு அப்படின்னா எனக்கு பயங்கரமான அது ஒரு மூக்கை அடைச்சிரும், தண்ணியாக ஒழுகும், தலையெல்லாம் கிச்சுன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அந்த டஸ்ட்னால் வரக்கூடிய ஒரு அலர்ஜி. இது வந்து என்னோடய உடம்பு ரீதியாக நடந்திருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வர்றதுன்னா, ஒரு சில விஷயங்கள், அது உணவுப் பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னோடய உடம்புக்கு ஏற்றுக்கறல அப்படின்னா அது ஒரு விதமான விளைவுகளை வந்து காமிக்குது. ஸோ இதைத்தான் வந்து அந்த ஒவ்வாமை அலர்ஜின்றதை சொல்ல வர்றாங்க. பட் நான் குடிக்கும் போது எனக்கு என்ன அலர்ஜின்னா, நான் குடித்த உடனே எனக்கு என்ன வயிற்றால போச்சா, இல்லை வாந்தி வந்துச்சா, இல்லை உடம்புல ஏதாவது பொறி பொறியாக வந்துச்சா, இல்லை மூக்குலேருந்து தண்ணி ஒழுகுச்சானா எதுவுமே வந்து கிடையாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக தான் இருந்தது. ஸோ இப்போ சொல்கிற அலர்ஜிலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் போய் பார்த்தேன் அப்படின்னா, நான் முதல் குடியை தொட்ட உடனே இப்போ நான் ஒரு 8வது வயசில் வந்து 8வது படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆல்கஹால்ன்றது வந்து என் உடம்புக்குள்ளே வந்து உள்ளே போகுது. ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நண்பர் மூலிமா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, குடிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் வந்து அந்த ஆல்கஹாலை வந்து தொடலை. ஏன்னா அதுக்குள்ள வாய்ப்புகளும் கிடைக்கல, பயம் அப்படின்றது. அடுத்து 10th படிக்கும்போது, 10வது படிக்கும்போது திருப்பி வந்து ஒரு நண்பர் மூலிமா பாக்கெட் சாராயம் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. பாக்கெட் சாராயம் தான் வாங்கி முதல்ல அடிக்கிறேன். அப்போயும் வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கினோம், 2 பேர் அடிக்கிறோம். அதோடு அவ்வளோதான், விட்டாச்சு. அடுத்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வந்து கிடையாது. ஏன்னா காசு கிடையாது, பணம் இருக்காது, வெளியே தெரியக்கூடாது அப்படின்னால. இப்போ என்றைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயாவது தெரியாமல் அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அலர்ஜி இருந்துச்சா, உடல் ரீதியான அலர்ஜி இருக்கா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் இல்லாட்டினா எனக்கு அந்த அலர்ஜி இருந்துச்சுன்னா திருப்பி வந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து காமிச்சிருக்கணும். அப்போல்லாம் இல்லை. ஸோ எனக்கு அந்த உடல் ரீதியான ஒவ்வாமை வந்து எப்போ நான் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ நான் வந்து என்னால் ஒரு குடித்த உடனே திருப்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதில் இருந்து அடுத்து வந்து ஒரு 5 to 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் கழித்து நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப தான் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முதல்ல நான் தனியாக குடிச்சிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்தோம்னா அங்கே அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட வருவாங்க. அப்போ அந்த கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வரோம்னா அதுக்காக என்னை வந்து அல்லக்கையை வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கும் கொஞ்சோண்டு கொடுப்பாங்க.
ஒரு ஆஃப் வாங்கினாங்கன்னா இங்கே ரூபி வைன்ஸ் இருக்கும், அங்கே தான் வச்சு அடிப்போம். ஒரு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. நான் அதை குடிச்சிட்டு எனக்கு பத்தலைன்னுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடிப்பேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "டேய் பயங்கரமான இருக்கேன்டா, எங்களுக்கு மேலடா சாப்பிட்ற" அப்படின்னா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு குடித்த வித்தியாசமே தெரியாமல் அவங்க கூடயே தான் வந்து வீடு வரைக்கும் வந்திருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாது அப்படின்னா, தொழில் விஷயமா படித்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து அருப்புக்கோட்டை முனிசிபலில் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ், ஏஇ இவங்கெல்லாம் அந்த பில் எழுதும்போது நைட் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது ஒரு வழக்கம். நாங்கள் கான்ட்ராக்டுக்காரங்க தான். அப்போ கான்ட்ராக்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் கூடயும் சாப்பிட்றேன். அப்போ அவர் கூட சாப்பிட்டா என்னன்னா, கரெக்டாக வந்து ஒரு புல் எடுத்தால் ஒரு 6 பேர் 7 பேர் ஆளுக்கு ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்டு முடிச்சுட்டு நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு ரைட்டுன்னு கிளம்பிடுவோம். நானும் அதோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். ஸோ அந்த டயத்தில் எல்லாமே அந்த மாடரேட் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கரில் வந்து இருக்கிற ஸ்டேஜ் இதான் வந்து எனக்கு சொல்கிறது. ஏன்னா நான் வந்து குடிக்க ஆரம்பித்த உடனே நான் குடி நோயாளியா, எனக்கு வந்து உடல் ரீதியான ஒவ்வாமை இருந்துச்சா அப்படின்னு என்னைய கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அது அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து திரும்பி பார்க்கும்போது, இந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த இன்னும் வந்து கூடுது. ஏன்னா பணம் நிறையா கையில் கிடைக்க ஆரம்பிக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கேள்வி கேட்க யாரும் இல்லை அப்படின்றப்ப குடி அதிகமாகுது. காலையிலேயே குடிச்சிட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் அப்போ என்ன பண்ணேன், வேலையை முடிச்சுட்டு வருவோம். நான் இன்னொருத்தரோட வந்து பார்ட்னராக இருக்கேன். அவருக்கு அப்போ ஏஜ் வந்து ஒரு 60 கிட்ட இருக்கும். என்னோடய ஏஜ் வந்து 25. அவருக்கு வந்து படிப்பு இப்போ அந்த எஜுகேஷன் படிப்பு வந்து கிடையாது. நான் அந்த இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கிறதுனால அந்த பில் எழுதுறது இதெல்லாம் இதுக்காக வந்து என்னை அவர் கூட வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்புறம் நானும் பதிவு பண்ணிக்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். அவர் டெய்லி நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். டெய்லி நைட்டு எப்படின்னா ஒரு குவார்ட்ரு வாங்குவோம், எனக்கு ஒரு 3 கொடுப்பார், அவர் ஒரு 3 சாப்பிடுவார். அதோட வாடா வீட்டுக்கு போகண்டான்னு சொல்லி கிளம்பி போயிடுவார். ஆனால் இந்த டயத்தில் எனக்கு வந்து அலர்ஜி ஆரம்பிச்சிருக்கிறத நான் ஏற்றுக்க முடியும். எப்படின்னா அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்து அவருக்கு வந்து 3 பசங்க மொத்தம். அடுத்து 2வது பையன் வருவார். நானும் அவரும் அடுத்து அவர் கூட போவோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஒரு ஆஃப் வாங்கி ஆளுக்கு ஒரு குவார்ட்ரு போடுவோம். அடுத்து அவர் போயிடுவார். அதுக்கு அடுத்து அவரோட தம்பி வருவார். இவரை கொண்டே வீட்டில் விட்டு வந்துடுவேன். வரும்போது அடுத்து அவர் தம்பி வருவார். டைம் கரெக்டாக இருக்கும். 8 to 8:30 வந்து அப்பா கூட, அடுத்து 9 to 9 மணிக்கு மேலே மூத்தவர், அதுக்கு அடுத்து 2வதவர். ஸோ இவங்க எல்லாம் 3 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னால் வந்து அடுத்து இப்போ டிவிஎஸ் 50 வண்டியை வச்சுருக்கேன். அதை ஓட்டிக்கிட்டு எனக்கு அங்கேருந்து இங்கே வர முடியாது. வண்டி இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும். அப்போ தான் வந்து ஒரு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து என்னால் அந்த டயத்தில் வந்து என்னால் உணர முடியுது. அந்த உடல் ரீதியான ஒவ்வாமை வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன் நான் ஃபஸ்ட்டு அவரோட பெரியவர் கூட அடிச்சிருக்கேன் அப்படின்னா, 2வது இவரோட அடிக்கும்போது வேணான்ற என்னால் சொல்ல முடியல. போதுன்றது வரல. சரி அந்த 2வது ஆள் கூட முதல்ல அடித்தது பத்தலை அப்படின்னா 2வது அடிச்சிருக்கேன், அதோட தான் போதும்னா இல்லை. அடுத்து 3வது அவரோட தம்பியோடையும் சேர்ந்து அடித்தது, அவருக்கும் கம்பெனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு போதுன்ற ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கிறது. ஸோ இப்போ அந்த அலர்ஜி அந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத என்னால் உணர முடியுது. அது திருப்பி அந்த டயத்தில் வேணும் கேட்குது. சப்போஸ் இவங்க ஒரு சில நாளைக்கு இவர் 2வது ஆள் வரல, யாருமே இல்லை அப்படின்னாலும், நான் போய் தனியாக வந்து ஒரு ஆஃப் வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே வந்து கிளம்புறது. அதுக்கப்புறமேட்டுக்கு அது காலையிலே ஆச்சு, மதியமாச்சு, கண்டினியூஸாக வந்து ஓட ஆரம்பிச்சது. அப்போ இதுலேருந்து எனக்கு கிளியராக தெரியுது, எனக்கு வந்து உடல் ரீதியான அந்த அலர்ஜி இவங்க ஏஐயில் சொல்லக்கூடிய அலர்ஜி எனக்கு இருந்திருக்கான்னா ஆமாம். ஏன் என்னால் வந்து அளவோடு குடிக்க முடியலை, வேணும்னு கேட்குது. அது எந்த அளவுக்கு போகுது? ஏன்னா எல்லாருமே அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அப்படின்னா ஒரு சந்தோஷம், போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுல தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோடய லிமிட் என்னன்னே தெரியல. ஆரம்பத்தில் வந்து நான் அடுத்தவங்கள்ட்ட பெருமையாக இருக்கேன்டா, என்னால் எவ்வளோ குடித்தாலும் ஸ்டெடியாக நிற்க முடியுன்ற அந்த ஒரு சிந்தனை. ஸோ இந்த சிந்தனையே வந்து நோய்வாய்ப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன் அவங்க எங்கள் பிரதர் குடித்த மாதிரி என்னால் வந்து ஒரு 3 அவுன்ஸ் அடிச்சுட்டு ரைட்டு அவங்க கூடயே வர முடியல. எனக்கு திருப்பி அவங்க முன்னால் அவங்களுக்கெல்லாம் மேலே பெரிய ஆளுன்றதை காமிக்கிறதுக்காக. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சிந்தனையே ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வர அந்த குடிக்க அந்த உடல் ரீதியான ஒவ்வாமை வந்து உருவாகி தான் அடுத்த அளவை கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு இருந்திருக்கு.
ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த அலர்ஜி எனக்கு உடல் ரீதியாக நான் வந்து குடிக்கும்போது எனக்கு வந்து ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால், என் கண்ணால் இப்போ வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், பொறி பொறியாக வந்துச்சு. அப்படியே தட்டாம்பயிறு சாப்பிட்டா பறிப்பு வந்துச்சு. இதெல்லாம் என்னால் வெளியில் வந்து அவுட்டரில் பார்க்க முடியுது. அதோடய விளைவுகளை வந்து இந்த கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த குடிநோயில் அலர்ஜின்றதை என்னால் கண்ணால் பார்க்க முடியாது. அதில் தான் அவங்க சொல்ல வந்தாங்க, மஸ்ட் பிலீவ் அப்படின்றாங்க. நம்பிக்கையே நம்ப ஆக வேண்டும். குடிநோயாளிகள் மனதைப் போலவே அவனது உடலும் இயல்பு கடந்ததாக உள்ளது என்பதை நம்ப வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நான் கேட்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நடக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிது. ஆமாம், எனக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்றத நம்புறதுக்கு தயாராகிறேன். ஸோ அடுத்து அந்த குடிநோய் வந்து முத்தின ஸ்டேஜ்லாம் என்னென்னா, என்னோடய மாமனார் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன். நான் கல்யாணம் முடிச்சிருக்குது. நான் கல்யாணம் முடிச்சிருந்தப்போ என் ஒய்ஃபு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர். ஸோ என்னோடய சகலைகள் 2 பேர். நான் தான் இருக்கிற கடைசி மாப்பிள்ளை. ஸோ நாங்கள் இந்த கேரளாவில் இருக்கேன். இப்போ வேலைக்கு ஏதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் வீட்டுக்கு வரும்போது என்னென்னா, அவங்க வீட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து இலையை போட்டு வச்சுட்டு 4 பேர்த்துக்கு கிளாஸ் வச்சுருவாங்க. சில்வர் கிளாஸே வச்சுருவாங்க மாமனார் வீட்டில். ஆளாளுக்கு கொஞ்சம் 2 ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அவங்க என்னோடய மாமனாரும் என்னோடய 2 சகலையும் என்ன அப்படின்னா, ஒரு பெக்கு அப்படின்னா, ஒரு பெக்குன்னா அவர் மாமனார் ஊற்றுறதே கொஞ்சோண்டு ஒரு 2 அவுன்ஸு 1 1/2 அவுன்ஸ் தான் ஊற்றுவார். ஊற்றிட்டு சாப்பிட்டோம் 4 கிளாஸில் ஊற்றிட்டு வச்சுருவாங்க. எனக்கு இலையை போட்டு வச்சுருப்பாங்க. நான் எடுத்து குடிச்சிடுவேன். அந்த அடிச்சுட்டு நம்மளுக்கு அது பத்தாது. எல்லாம் சாப்பாடு வைப்பாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், அடித்தோடனே சாப்பிட்னா வாமிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ன்றுவேன். எந்திரிச்சு போய் என்ன பண்ணேன்னா, உள்ளே ஃபுல்லு இருக்கும். மாமா ஒரு 5 6 பாட்டில் ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சோன்னா அந்த கோட்டா இருக்கும். அதில் போய் எடுத்து சிரிஞ்சில் இருக்கும். வீட்டில் வந்து சிரிஞ்சில் வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி அந்த சிரிஞ்சில் வச்சு குத்தி எடுத்து இன்னொரு கிளாஸில் ஊற்றிட்டு திருப்பி தண்ணி எடுத்து அந்த சிரிஞ்சில் மூலியமாக அதிலே ஒட்டி வச்சு அந்த லேபிளை வந்து மூடிடுவேன். மூடி எனக்கு அடுத்து வந்து ஒரு 2 கிளாஸ் அடித்து 2 கிளாஸ் 3 கிளாஸ், ஏன்னா ரொம்ப அடித்தா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அடுத்து 2 3 கிளாஸ் அடித்தா தான் அந்த ஒரு அடித்த மாதிரி ஒரு எறும்பு கடித்த ஃபீலிங் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து வரும். ஸோ அப்போ எப்படி நான் வந்து நடந்திருக்கேன்னு பாருங்கள். நார்மல் குடிக்கிறவங்க ஒரு சந்தோஷத்துக்கு நல்லா கறி வந்து நிறையா சாப்பிட்றதுக்காக லைட்டாக ஒரு பெக்கு சாப்பிட்டு அவங்க அதோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இது ஒரு 1:30 மணிக்கு சாப்பாடு டைம் நடக்குதுன்னா என்னோடய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஒரு பெக்கு பத்தலைன்னு சொல்லி திருப்பி போய் பாட்டிலில் வந்து தெரியாமல் எடுத்து, ஏன்னா அடுத்து ஊற்றுங்கன்னா அவங்க வேறு மாதிரி நினச்சிடுவாங்க, குடியாரேன்ட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாதுனால சிரிஞ்சின் மூலியமா எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஊற்றி 2 கிளாஸ் அடித்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கு அடுத்து ஒரு 1 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் ஆகி 3 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட வருவேன். அப்புறம் சாப்பிட்ட உடனே நம்ம தூங்கக்கூடாது. அடுத்து ஏன்னா அந்த போதையை வந்து அனுபவிக்கணும். ஸோ இந்த வாழ்க்கை முறையை வந்து அந்த சிந்தனையும் உடம்பும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ அப்போ எனக்கு அந்த 2 அவுன்ஸ் அடிக்காமல் இருந்து நான் சாப்பிட்டா கூட சாப்பிட்டுருந்துருப்பேன். கொஞ்சம் உள்ளே போன உடனே அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது வேணும், இன்னும் பத்தலை. அதுதான் நம்ம மருத்துவ பேர் சொல்லக்கூடிய ஆக்சுவல் பிசிக்கல் கிரேவிங் அப்படின்றாங்க. ஸோ அந்த கிரேவிங்கிறதுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருக்கு. எனக்கு மேலும் மேலும் வேண்டுன்ற ஒரு ஆழமான சிந்தனை வந்து என்னோடய மூளையில் வந்து இருக்குது அப்படின்றது தான். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வராங்க என்னென்னா, XIII பிக் புக்கில் இருந்து ஒரு 3வது பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த முற்றிய குடிநோயாளிகளுக்கு மதுவினால் ஏற்படும் விளைவுகள், ஒவ்வாமை விளைவுகள் அவர்களுக்குத்தான் மதுவின் மீது மிதமிஞ்சி ஆசை இருக்கிறது. எப்போதாவது மது அருந்துவரிடம் மிதமான மது அருந்துவரிடம் அப்படிப்பட்ட ஆசை இருப்பதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் சில வருடங்களுக்கு முன் இதை எடுத்துச் சொன்னோம். இந்த ஒவ்வாமை குடிநோயாளிகளால் ஒருபோதும் எந்த வகையிலும் ஆபத்தில்லாத முறையில் மது அருந்த முடியாது. ஒரு தடவை மதுப்பழக்கம் ஏற்பட்டு போய் அதை தங்களால் விட முடியாது என்று அறியும் போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை போய்விடுகிறது. மனித முறைகள் மனித சக்தியில் நம்பிக்கை போய்விடுகிறது. அப்படி ஆகும்போது அவருடைய பிரச்சனைகள் குவிகின்றன. அவற்றை தீர்ப்பது மிக மிக கஷ்டமாகிறது. இது வந்து தமிழில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்களே படிச்சுட்டு 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
இங்கிலீஷில் வந்து 2 வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் அலர்ஜி அண்ட் த பெனமெனன் ஆஃப் கிரேவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, 2வது அந்த குடிக்க அந்த ஆழமான சிந்தனை, அந்த கிரேவிங், அதோட வெளிப்பாடு. இந்த 2மே வந்து சாதாரணமாக குடிக்கிற நார்மல் குடிகாரங்களுக்கு கிடையாது. இந்த அலர்ஜியும் கிடையாது, மீண்டும் மீண்டும் வேணுன்ற அந்த கிரேவிங்கும் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு சில குடிநோயாளிகளுக்கு மட்டும்தான் அந்த 2 விதமானது இருக்குது. ஸோ இவங்க இந்த பழக்க வழக்கத்தில் வந்து செட் ஆனதுக்கப்புறம் அவங்களால அதிலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நிறுத்திடுவோம், நாளைக்கு நிறுத்திடுவோம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குடியை நம்மளால் விட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து போயிடுது. ஸோ அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னாலே அவங்கள அந்த மாதிரி ஆளில் வந்து சரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ சொல்கிற அந்த அலர்ஜி அப்படின்றது உடல் ரீதியான ஒவ்வாமை இருக்கிறதுனால அளவு வந்து வேணும் கேட்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இதில் வந்து ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் என்ன மருத்துவரின் அபிப்பிராயத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அவர் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காரு இந்த குடிநோயாளிகள் கூட, இது எல்லாமே அவர் உணர்வுபூர்வமாக அனுபவித்து எழுதியிருக்காரு. ஸோ எப்படியாவது இவங்களை சரி பண்ணிடணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் சரியானதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. இந்த குடிநோய் இந்த வழிமுறைகள், இந்த நம்ம சொன்ன கான்செப்ட் படி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் சரியாக இருக்காங்க அப்படின்றத முதல்ல இப்போ அவர் உணர்ந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. இதில் இன்னும் நிறையா விஷயம் வந்து குடிநோயாளெல்லாம் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. மாட்ரேட் ட்ரிங்கர், அதாவது நார்மல் ட்ரிங்கர், சோசியல் ட்ரிங்கர், மாட்ரேட் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர் அப்படின்ட்டுலாம். அடுத்தது வந்து கடைசியாக வரக்கூடியது ஆல்கஹாலிக்கு. நான் இவங்க சொன்னபடி என்னோடய வாழ்க்கையில் போய் பார்த்தேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் வந்து சோசியல் ட்ரிங்கராக இருந்திருக்கேன், அதுக்கு அடுத்து மாட்ரேட் ஆகியிருக்கேன், அடுத்து ஹெவி ட்ரிங்கர் ஆகியிருக்கேன், அடுத்து வந்து ஆல்கஹாலிக் ஆகியிருக்கேன். ஸோ அந்த 4 ஸ்டேஜுமே நான் வந்து கடந்திருக்கேன். கடந்து தான் 3 ஸ்டேஜை கடந்து தான் கடைசியாக வந்து 4வதுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு சிலர் நல்லா நார்மல், அந்த ப்ராப்ளம் இல்லை, இவங்க சொன்னக்கூடிய அந்த அலர்ஜி இல்லை அப்படின்னா சோசியல் ட்ரிங்கர், மாட்ரேட் ட்ரிங்கர், இல்லை ஹெவி ட்ரிங்கர்லேயே நான் வந்து ஆல்கஹாலை விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். பட் எனக்கு இந்த மருத்துவ ரீதியான உடல் ரீதியான டாக்டர்ஸ் அந்த சில்கூர் சொல்லக்கூடிய அந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னா தான் நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து, ஏன்னா அதுக்கு அந்த மிச்சம் இருக்க 3 பேர்த்துக்கு அவங்க வந்து ஏற்கனவே வந்து விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆல்கஹாலிக் மட்டும் தான் அவங்களால விடை கண்டுபிடிக்க முடியல. என்னோடய வாழ்க்கையும் அதே இது நடந்திருக்கு. நான் எடுத்தோடனே ஆரம்பத்தில் எப்படி குடிச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோசியல் ட்ரிங்கராக இருந்திருக்கேன், அடுத்து வந்து மாட்ரேட் ட்ரிங்கராக இருக்கேன், அடுத்து ஹெவி ட்ரிங்கராக இருக்கேன், அதுக்கு அடுத்து வந்து ஆல்கஹாலிக்காக வந்து மாறிட்டேன்.